கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் முற்றே இறைவன் உம் திருமகன் இயேசுவின் ஆடுகளில் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரவருட வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். மனத்துயர்த்தம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கின்றேன். என்னை தரம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்னை இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை இன்றி மன்றாடுகிறோம். புனித மக்களியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீ உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உன் திரு மனிதனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
முதல் ஸ்தலம். இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோற்றம் செலுத்துகிறோம். எங்கள் பேர் தெய்வாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தெய்வாயிரும். எங்கள் பேரை தெய்வாயிரும் சுவாமி, எங்கள் பேரை தெய்வாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார் கடவன. நம்பிக்கையின் பாதையில் சிலுவை தோளில் சுமக்கும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோற்றம் செலுத்துகிறோம்.
எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே இளைப்பாறப்படுவன. ஆமென். மூன்றாம் நிலை. நம்பிக்கையின் படியில் மண்ணை முத்தமிடும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியளிக்க தோத்திரம் செலுத்துகிறோம். மூன்றாம் தரம் சோர்வு. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தலையை தூக்க விடுகிறார். அந்த இயேசுவே, தொழுநோயால் துயிலுற்று துன்ப வாழ்வு வாழ்ந்த ஒருவர் உம்மை வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்ற மன்றாட, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்க என்று கூறி அவரை குணப்படுத்தினேன். குணமளிக்கும் ஆற்றல் நிறைந்த நீர் அடிக்கடினால் அங்கம் வந்து வேலைக்கும் புண்ணாக உடலெங்கும் ரத்த செயலாய் தூக்க இல்லாத சிலுவையை தூக்கி வரும் நீர் உடல் உள்ள சோர்வால் முதல் முறை கீழே எழுதுகிறேன். ஏன் சுவாமி? சிந்தனை. சோர்வு உன்னை சோர்வடை செய்து விடக்கூடாது. அதிலிருந்து விலகி நிற்பதோடு சோம்பலுக்குரிய காரணத்தை கண்டறிந்து விளக்கவும் கற்றுக்கொள். ஜெபம். எமது பாவச் சுமைகளால் கீழே கிடக்கிவிட்ட இயேசுவே, வாழ்வில் சந்திக்கும் தோல்வியினால் தவறி விடும் எங்களின் சோர்வை நீக்கி புது வாழ்விற்கு எழுந்து நடக்க வரவரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவன. ஆமென். நான்காம் நிலை. நம்பிக்கையின் பாதையில் அன்னையை சந்திக்கின்றார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியளித்து தோத்திரம் செலுத்துகிறோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தம் அன்னையை சந்திக்கிறார். அன்பு இயேசு, ஓய்வு நாளில் கொள்ளை கொடுத்து வளத்தை சூண்டிய ஒருவரை உமது கையை மீண்டும் என்று கூறி
தம் அனலிட்ட குருவாய் இருக்க உங்களது உணர்வுகள் உயரால் வாரால் முழுங்க ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததே ஏன் சுவாமி. சிந்தனை: வார்த்தைகளின் வழியை விட நல்லவரின் அமைதி இதயத்தில் அதிக கண்ணீரை ஏற்படுத்தும். ஜெபம்: அன்னை மரியின் அன்பு செல்வதே, துன்பத்தினால் வாடி உயிருவோரின் உயர்த்துழைக்க அருள்தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடனே. ஆமென். ஐந்தாம் நிலை. நம்பிக்கையின் பாதையில் சீமோனிடம் உதவி பெறும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எடுக்க தோத்திரம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் தலம். ஈரம். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். அன்பு இயேசுவே, நீர் கற்பித்துக் கொண்டிருந்த போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நீர் குணமாக்க வழி தேடி ஓடுகளை பிரித்து சிலர் உம்மிடம் இறங்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு நீர், நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்கு போ என்று. நம்பிக்கை கொண்டோருக்கு இரக்கத்தினால் வாழ்வழித்த நீர், உம்மால் படைக்கப்பட்ட மனிதனே உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு உதவும் அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கினீர். ஏன் சுவாமி. சிந்தனை: தேவையில் உழல்வோருக்கு பயன் கருதாமல் செய்யும் உதவி இந்த உலகை விட மேலானது. ஜெபம்: அன்பின் நிறைவா, கண்ணால் காணும் மனிதருக்கு உதவி செய்யாமல் வாழும் போதெல்லாம் உம்மை மன்னித்து ஈரம் கொண்ட நெஞ்சோடு வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். Hare
ஆறாம் நிலை. நம்பிக்கையின் பாதையில் வெரோனிகாவின் துணிவு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிக்க தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆறாம் தரம் வீரம். இயேசுநாதருடைய திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். தந்தையே இறைவா, தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் குணம் பெறாது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருத்தமுற்ற ஒரு பெண் உன் மேலுடையின் ஓரத்தை தொட, மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்று. உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று குணம் பெற்றார். நம்பினோருக்கு வாழ்வளித்தனே, அடிகளினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வரும் இரத்தப்பெருக்கு நிற்காததை கண்டு ஈர நெஞ்சம் கொண்ட வெரோனிகா உன் திருமுகத்தை தொலைத்தாரே ஏன் சுவாமி. சிந்தனை. கண்ணில் காணும் மனிதருக்கு உதவி செய்யும் போதெல்லாம் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கின்றோம். ஜெபம். இரக்கம் நிறைந்த தந்தையே, அநியாய செயல்களால் ரத்தம் சிந்தும் ஒவ்வொரு முகத்திலும் நீரே காணப்படுகின்றேன் என்பதை உணர்ந்து பிறர் துயர் துடைக்கும் வீர நெஞ்சம் கொண்ட வெரோனிகாவாக வாழ வரத்தாரும் இறைவா. ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்துக்கு இளைப்பாற கடவுளே. ஆமென். ஏழாம் நிலை. நம்பிக்கையின் பாதையில் மீண்டும் முத்தமிடும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிக்க தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவாக சிலுவையில் பார்க்க இரண்டாம் முறை கடலில் குப்புறுகிறார். விண்ணகத்தந்தையை நூற்றுவத்தர்களின் பணியாளர் ஒருவர் சாகும் தருவாயில் இருக்க அவர் தம் பணியாளர்களையும் அனுப்பி உம்மிடம் வேண்ட, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என கூறி அவருடைய நம்பிக்கையை கண்டு மகிழ்ந்த நீர் அப்பணியாளரை நலமாக்கினீர். நம்பிக்கையால் நலமளித்த நீர் சுயநலத்தின் குறிப்பாலும் பொறாமை குணத்தின் சூழ்ச்சியாலும் பதவியின் வஞ்சகத்தாலும் கரடுபொருளான கல்வாரி வழியில் இரண்டாம் முறை இருந்தே என் சுவாமி. சிந்தனை. பாவம் என்ற படுகொலையில் இருந்த நாம் எப்போது எழுந்து நடக்கப் போகிறோம்? ஜெபம். தடுமாறி விழுந்தாலும் தலைநிமிர்ந்து எழுந்த இயேசுவே, உம்மை பின்பற்றும் எமது லட்சிய பயணத்தில் ஏற்படும் சோதனைகளில் விழுந்து விடாது உண்மையை நோக்கி தொடர்ந்து நடக்க எமக்கு ஆற்றல் அளித்தரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும்
தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை நம்பிக்கையின் பாதையில் மகளிருக்கு ஆறுதலாகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஏற்கல் தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அன்பு நிறைவா, அன்பை விரும்பிய அனைவருக்கும் அருளாசி குழந்தையே, ஆன்மீக பசியை போற்றிய நீர் மக்களின் வயிற்று பசியையும் போக்க எண்ணி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூடி விட்டுக் கொடுக்க அனைவரும் வயிறார உள்ளனர். பசித்தோரின் பசியை போற்றிய நீர் பசியின் பொறுமையாலும் துக்கத்தின் தாக்கத்தாலும் துயருடன் வருகிறேன். உம்மை பார்த்து இயேசுவே பெண்கள் கதறியட அவர்களிடம் நீர், இயேசுவே மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என ஆறுதல் கூறினீரே. அது எப்படி சுவாமி? சிந்தனை. துயரத்தில் இருப்பவருக்கு சொல்லப்படும் நல்ல வார்த்தைகளை விட நல்ல ஆறுதல் தரும் மருந்து உலகில் எதுவுமே இல்லை. ஜெபம். பெண்மையை போற்றி மனித தயாரனே, சமூக நீதிக்காகவும் நமது மக்களது சுதந்திரத்திற்காகவும் ஓங்கி குரல் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஒன்பதாம் நிலை நம்பிக்கையின் பாதையில் இறுதி முத்தமிடும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிதல் தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் முன்காமலை தரையில் உட்பட வேண்டினார். அன்பு இயேசுவே, நீர் எரிகோவை நெருங்கிக் கொண்ட போது பார்வையற்ற ஒருவர், இயேசுவே
தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூச்சலிடம் நீர் அவரை அழைத்து வருமாறு ஆணையிட்டு, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என கேட்டு, பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றீர். அவர் உடனே பார்வை பெற்றார். பார சிலுவையினாலும் படை வீரர்களின் அடி உதையினாலும் தள்ளாடி வரும் நீர் 3ஆம் முறை தரையில் முகம் உட்புற விழுந்தீரே, ஏன் சுவாமி? சிந்தனை: 10 முறை விழுந்து விட்டேன் என்று கவலைப்படாதே, அதில் 9 முறை எழுந்து நின்று விட்டேன் என்று பெருமைப்படு. ஜெபம். லட்சியத்தின் நாயகனே, எமது பாவங்களின் பாரத்தை தாங்காது நாங்கள் தடுக்கி விழும் வேளையில் கரம் பிடித்து தூக்கி எடுத்து வழி நடத்தியவர்களும் ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவன. ஆமென். நம்பிக்கையின் பாதையில் ஆடை குறிப்பிடுகின்றது இயேசுவுக்கு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோற்றம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை வருகிறார்கள். அன்பு இயேசுவே, கலிலேய சமாரிய பகுதியில் 10 தொழுநோயாளர்கள் உம்மிடம் வந்து, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க கத்த, நீரும் அவர்களின் நோயை குணம் நீக்கினீர். 10 நபர்களில் ஒருவர் மட்டும் உன் காலில் விழுந்து நன்றி செலுத்த, மற்ற 9 பேர் எங்கே என்று நீ கேட்டுவிட்டு, எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றீர். அவரும் நலமோடு திரும்பி சென்றார். இன்றும் உமது தூய வழி நிறைவு பெற துயர வழியை படைவீரர்கள் ஆரம்பித்தார்கள். உம்மிடம் இருந்து அனைத்தையும் பெற்ற அவர்கள் உமது ஆடையையும் களைய அதையும் இழந்து நின்றீரே, ஏன் சுவாமி? சிந்தனை: அவமானங்களும் அவ்வப்போது தேவைதான். இல்லை என்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்தாலும் மறந்து விடுவான். ஜெபம். ஆடைகளை களைந்த வேளையிலும் லட்சிய வாழ்வில் அவமானப்படாத இயேசுவே, எமது வாழ்வில் வேதனைகள் ஏற்பட்டாலும் துணிவோடு லட்சிய பாதையில் பயணிக்க வரம் தாரும் இறைவா. ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவன. ஆமென். Amen.
இயேசுவின் உடல் துளைக்கப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியேற்று தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை சுயநலம். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். நீதியுள்ள தந்தையை, நீர் உமது சீடர்களுடன் படகில் சென்றபோது ஏற்பட்ட திகிலினால் உம் சீடர்கள் உம்மை வந்து எழுப்ப நீர் எழுந்து காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் கழிந்து கொண்டீர். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. உம்மை நிர்வாணமாக்கியவர்கள் உம்முடைய உடையை நிவாரணமாக எடுத்துக்கொண்டு உம்மை சிலுவையில் அறைய ஆரம்பித்தார்கள். காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்திய நீர் இக்கயவர்களுக்கு கால்களையும் கைகளையும் காட்டி கட்டுப்பட்டு கிடக்கின்றீரே என்று சொல்லும் சிந்தனை. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டு உமது காயங்களால் தழும்புகளால் நாங்கள் சுகம் வைத்துக் கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள்தாரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும், எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இடைப்பாட கடவுள. ஆமென். நம்பிக்கையின் பாதையில் இறுதி மூச்சுவிடும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியற்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை இயேசுநாதர் சிலுவையில் ஈடுபடுகிறார். புண்ணிய சீடரின் புனித பயணத்தின் உச்சகட்ட நிகழ்வு இது. தம் உயிர் போக காரணமாக இருப்போருக்காக புதுமையாய் தன் தந்தையிடம் இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று வேண்டுகிறார். உடன் அறையப்பட்ட உள்ளம் திருந்திய கண்களுக்கு உயிர்விடப் போகும் நேரத்திலும் நீர் இன்று என்னோடு சேர்ந்து வீட்டில் இருப்பீர் என வரப்படுகின்றனர். அனைத்தையும் அறிந்த தம் தாயை இயேசு, அம்மா, இவரே உன் மகன் என காட்டிவிட்டு தம் சீடர் யோவானிடம் இவரே உன் தாய் என ஒப்படைக்கிறார். தம் தந்தையிடம் முதன் முறையாக ஏரி ஏரி ரேமா சதட்டானி, அதாவது என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று வருகிறார். இறுதி மூச்சை நெருங்கிக் கொண்டிருக்கும் இயேசு தாகமாய் இருக்கிறது என்கிறார். மனுக்குலத்தின் மீட்பு பணியை தம்மிடம் ஒப்படைத்த தம் தந்தையிடம் இயேசு, தந்தையை, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என கூறி உயர்த்துகிறார். இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுத்த நீர் உயிர்விட்டது ஏன் சுவாமி? சிந்தனை. துன்புறுவோருடன் துன்பத்தை பகிர்ந்து கொள்வதை விட வேறென்ன சிறந்த பகிர்வு இருக்கப் போகிறது?
ஜெபம். அன்புக்கும் நீதிக்கும் பிறப்பிடமான இயேசுவே, உமது சிலுவை சாவின் மூலம் துன்புறும் அனைத்து மக்களுடனும் அவர்கள் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். சுவாமி எங்கள் பேரு தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார்களென. ஆமென். பதிமூன்றாம் நிலை. நம்பிக்கையின் பாதையில் மீண்டும் அன்னையை சந்திக்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியற்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் படுத்துகிறார்கள். மாண்புமிகு இறைவா, நீர் மலையில் இருந்து இறங்கிய போது போதகரே, என் மகன் மீது அருள் கூற வேண்டும். அவர் எனக்கு ஒரே மகன். ஓர் தீய ஆவி அவனை பிடித்துக் கொள்கிறது. அவனை விட்டு எளிதாக போவதில்லை என மன்றாட நீர் அத்தீய ஆவியை அகற்றி சிறுவனின் பிடித்து அவனுடைய தந்தையிடம் அவனை ஒப்படைத்தீர். தீய ஆவியை இறக்கிய நீர் ஆவியை விட்டது ஏன் சுவாமி? சிந்தனை. அன்னை ஓர் ஆலயம். ஆலயத்திலேயே இறுதி துயில் கொள்கிறார் இயேசு. ஜெபம். அன்பு தந்தையே, அநீதியையும் துன்பத்தையும் எதிர்கொள்ள துணிவும் மன தைரியமும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்களென. ஆமென். Thank you.
பதினான்காம் நிலை. நம்பிக்கையின் பாதையில் கல்லறையில் அமைதியாகின்றார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியற்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். என் அரசே இறைவா, யூதேயாவில் லாசர் இறந்து 4 நாட்கள் ஆன பின் அங்கு சென்ற நீர் கண்ணீர் விட்டு அழுகிறேன். லாசரே, வெளியே வா என்று உரத்த குரலில் கூப்பிட இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுதல் என்றேன். ஆனால் வெள்ளை கோலம், சந்தனத்தூள் மற்றும் நறுமணப் பொருட்களுடன் உம்மை கட்டி யூத அடக்க முறைப்படி அடக்கம் செய்தார்கள். இதை தடுக்கவில்லையே ஏன் சுவாமி? சிந்தனை. எத்தனை இடர்கள் வந்தாலும் நிலையான நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, நிலையற்ற இவ்வுலக வாழ்வின் அழிவை சிந்திக்க தவறும் எங்களை மன்னித்து நற்செய்தி கூறும் செய்திக்கு நாங்கள் கவனமாக காது கொடுத்து வரவிருக்கும் அழிவிலிருந்து எம்மை பாதுகாத்திட அருள் புரியும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடன. ஆமென். திருத்தந்தைக்காகவும் பங்கு தந்தை கருத்துகள் நிறைவேறவும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி.
நாங்கள் திருச்சிலுவை பாதையை தியானித்து இந்த கல்வாரி பள்ளிக்குள்ளே இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பெறப்போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி இவரிடம் உடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை எடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே திருமதி தமிழ்ச்செல்வி நெடுஞ்செழியன் அவர்கள் தங்களது 42வது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களை வாழ்த்தி நாம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் இந்த 42 ஆண்டுகளாக பெற்றுள்ள நன்மைகளுக்கு நாம் சேர்த்து நன்றி சொல்லுவோம். மேலும் இந்த திருப்பணியிலே உத்தரவின் ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும் ஆசிலா குழந்தைகளுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். பெயராமே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நண்பரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தள்ளி பெறும்பொழுது நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வருவதற்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையானதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராம். உம்மோடு தூயாமையாய் ஒன்றில் இறைவனாயிட்டும் ஆட்சி செய்தேவான ஒரே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 3, 4, 12, 13, 17, 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால்
அவரை மற்றெல்லா புதல்வர்களுடைய அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமே தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரனை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்று தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கை அவனை தின்று விட்டது என்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை காலை நிலத்தில் இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவன் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது கண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்ரவேலின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளி கோலத்தையும் அவர்களை ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரரை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்ரவேலுக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையும் இருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மீதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்ரவேலிடமிருந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 105. பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த
அவர் தன் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தன் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை. அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். தம்முறை மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிரிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எரித்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு ஓடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிரித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், தீயவரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆகிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதரர்களுக்கு எனக்கு நான் பார்க்கலே நடந்து கொண்டிருந்த உங்களுடைய உரையாடலுக்கு இந்த வாடகைக்கு இருக்கிற உரிமையாளர்களை பற்றி தான் அவருடைய உரையாடல் இருந்தது. அது கொஞ்சம் மோசமாக இருந்தது. இந்த வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு விடுகிற பொழுது அல்லது விட்ட பிறகு என்ன அல்லது எப்படி செய்கிறார்கள் என்பதை அவர்கள் உரையாடி கொண்டிருந்தது. ஒரு 30 செகண்ட் தான் என் காதுக்கு கேட்டது. அப்படியாக இந்த டெனன்ட் பிரச்சனை என்பது திருவுள்ளியில் கூட இருக்கிறது. அதை கூட இயேசு தன்னுடைய உண்மையிலே விட்டு வைக்கவில்லை என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதுவும் இந்த ஊமையை கேட்கிற பொழுது நமக்கு வருகிற எண்ணம், இது ஒரு பொறாமை நிறைந்த மக்களை பார்த்து இயேசு சொல்லுகிற ஒரு ஊமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் திருவுள்ளியத்தை குறிப்பாக தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் வாசகத்தை வாசிக்கிற பொழுது அது உள்ளார்ந்த சிந்தனையாக இந்த 40 நாட்களும் நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் ஏதோ ஒரு பாவ நிலையை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அப்படியாக இன்று இந்த உலகத்தில் பொறாமை என்பது நம்மை எப்படியாக அழிவிக்கிறது அல்லது அழிக்கிறது என்பதுதான் இன்றைய 2 வாசகங்களின் மைய கருத்தா. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நாம் இந்த திருச்சிலுவை பாதையை தியானிப்பதன் மூலமாக இந்த முதல் நிலையிலே இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் என்று ஆரம்பிக்கிற அந்த நிலை, அது பொறாமையின் ஒரு உச்சகட்டமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவருடைய உண்மைகளை கேட்டபோது அவர்களை பற்றி தான் பேசுகிறார் என்று உணர்ந்தவர்களாக அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஒரு நாள் பிடித்தார்கள். அந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் நாம் சிந்திக்கிற சிலுவை பாதை இயேசு தீர்ப்பிடப்படுவதில் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த பொறாமையை பற்றி சிந்திக்கிற பொழுது நாம் தொடக்க நூல் 16வது அதிகாரத்திலே முதலாக பொறாமை, காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையேயான பொறாமை, அதனால் எழுந்த உச்சக்கட்ட நிலை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் நீதிமொழிகள் 6:34 இப்படியாக வாசிக்கிறோம். பொறாமை என்பது சாதாரணமாக நம்மை பொறாமைப்பட மட்டும் வைக்கிறது அல்ல, மாறாக அது மனிதனை கோபப்படுத்துகிறது. மேலும் பழி வாங்கும் நாளில் இரக்கம் காட்டாது. இன்றைய இந்த நான் சொல்லுகிற அந்த தீர்ப்பை பற்றியும் அல்லது காயினுடைய வாழ்க்கை அல்லது இன்றைய முதல் வாசகமெல்லாம் சொல்லுகிற இந்த உயரிய கருத்து, பொறாமை என்பது மனிதனை கோபப்படுத்துகிறது. மேலும் பழி வாங்கும் நாளில் இரக்கம் காட்டாது. இதுதான் முழுவதுமாக நடக்கிறது. நீதிமொழிகள் 6:34 இயேசுவில் பிரியமானவர்கள். அப்படியாக இந்த பொறாமை என்னும் குணம் நம்மில் இருக்கிற பொழுது நாம் நினைப்போம், பொறாமை தானே, அது சரியாயிடும், நாமும் வளர்ந்தால் சரியாகிவிடும் அல்லது நம்முடைய நிலை உயர்ந்தால் சரியாகிவிடும். அப்படி அல்ல. நாம் பொறாமையை நம்மிலே கட்டுகிற பொழுது அது நமக்கு ஒரு விதமான கோபத்தையும், அந்த கோபம் பழிவாங்கும் எண்ணத்தையும், பழிவாங்குகிற நேரத்தில் இன்னும் அதிகமான ஒரு கெட்ட எண்ணங்களையும் கெட்ட எதிர்காலத்தையும் நமக்கு தரும் என்பதுதான் நீதிமொழிகள் 6:34 சொல்லக்கூடியது. அதனால் தான் இந்த பொறாமையை அகற்றுவதால் நாம் பலவித பாவங்களை அகற்ற முடியும் என்று, அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அவை நம்மை திருச்சிலுவை பாதை சிந்திக்க சுத்த போசனம் அனுசரிக்க வேண்டிய நாளிலே எப்படிப்பட்ட உண்மையான சுத்த போசனத்தை, எப்படிப்பட்ட உண்மையான அந்த நிலையை நாம் மாமிசங்களை தவிர்ப்பதன் மூலமாக, அடுத்தபடியாக மாமிசங்களை தவிர்ப்பதன் மூலமாக நாம் பொறாமையை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது இறைவசனம் இப்படியாக சொல்கிறது. உங்களுக்கு பொறாமையும் சச்சரவும் இருக்கும்போது நீங்கள் மாமிசத்திற்கு ஆகவே இருக்கிறீர்கள். உங்கள் மாமிசத்திற்கு அல்லது உங்களது உடல் மாமிசமாகவே இருக்கிறது என்று அவங்களுடைய சொல்கிறார். உங்களுடைய உடலில் அல்லது எண்ணத்தில் பொறாமை இருக்கிற பொழுது
நீங்கள் மாமிசமாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுவது அதனுடைய மறைமுக வாக்கு என்றால், இன்னொரு இடத்தில் பவுலடியார் என்ன சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவியின் ஆலயம். நீங்கள் தூய ஆவியின் ஆலயம் என்றால் அந்த ஆலயத்தை பராமரிக்க தவறுகிற பொழுது அல்லது பொறாமையிருக்கிற பொழுது உங்களில் மாமிசம் மட்டும்தான் தலைத்து ஓங்கி இருக்கிறது. அதனால் தானோ என்னவோ இன்றைய வாசகம் அல்லது இன்றைய நாள் இந்த சுத்த போசனத்தை அல்லது மாமிசத்தை தவிர்க்க வேண்டிய நாளிலே நம்முடைய உடலை ஆலயங்களாக மாற்றுவது என்பதற்காக இந்த வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அன்பு பொறாமை கொள்ளாது. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது வைத்திருக்கிற அன்பு நம்மை பொறாமை கொள்ள அழைக்காது, மாறாக அது நாம் அவர்களை முழுமையாக அன்பு செய்யலாம் அழைக்கும். அத்தகைய அன்பை கொண்டவர்களாக இந்த பொறாமை என்னும் பாவத்தை நம்மில் அகற்ற இந்த நாளிலே நாம் ஒருக்கமாக ஒருவருக்காக சொல்லுவோம். பாடல் 271. வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்த வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இந்த பணி எல்லாம் இறைவனாகி நம் தந்தைக்கு ஏற்றதாக முடிக்கிறீர்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருக்காகவும் மதுரை இறைவாயுமறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டான் உமடியார்களை உமது இரத்தத்தால் தயாரிக்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துகிறான். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ளே இல்லாமல் இறைவா, என்னாலும் நம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மேற்கொள்ளுடைய செயலமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கலைவழக்கத்தை பின்பற்றவும் திருவுளமானோம். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாம். அவர் பாடுபட உடம்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டது, ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
உடனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எங்கள் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிவிக்கின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பதையும் மேம்படுத்தி கிண்ணத்தையும் மக்களுக்கு கொடுக்கின்றோம். நம் திருமண் என்று மக்களினுடைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆமையால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் மருத்துவமையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயுதநாதன் எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் மருத்துவமை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். உயர்த்தலைவது நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மருத்துவமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் தனித்தாயான புனிதமாகிறோம். அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து தெரிவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்தை காட்டுவோம். மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். உங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். பக்கம் 116. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை வெளியேறாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் என்னை புகழச் செய்யும். ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக் கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்திட உண்மை அதனால் நாங்கள் அமைப்பை கண்டடையச் செய்வீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துக்களும் ஆசிரும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக பாடல் எண் 559. கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பதிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. தூய வீசிடும் புயலும் வெகுண்டெடும் மலையும் அமைந்திட படிப்பாய் இறைவா, அமைந்திட படிப்பாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பதிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. நிலையான புகழுக்குரிய கோயிலினை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய கோயிலினை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய கோயிலினை நற்கருணைக்கு எல்லா காலமும்